வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நான் உங்களை பாலா பேசுறேன் ஃப்ரம் திருச்சி. ஸோ இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். இந்த நிறுவனத்தின் பேர் பார்த்தீங்கன்னா எம்பேர் ஹெல்த் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இன்னைக்கு உலக மக்கள் பெரும்பாலான மக்களை நோயின் பிடியிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஆரோக்கியம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி ஆரோக்கியம் பிளஸ் செல்வ வளம் ரெண்டும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நம்ம எம்பேர் நிறுவனம். அப்படி என்ன சார் எம்பேர் நிறுவனம்? இன்னைக்கு ஜென்யூ பிசினஸ் பெஸ்ட் கம்பெனி. அப்ப என்ன சார் அப்படின்னா, அவங்க எல்லாரையும் எம்பேர் நிறுவனத்துக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த நிறுவனத்தை நிறுவனவர் நம்மளுடைய திரு பாரதி ராஜா MCA. இன்னைக்கு இந்த நிறுவனத்துல ஆழ்ந்த அனுபவம் வாய்ந்தவர். ஒரு 20 வருஷம் இந்த நிறுவனத்தில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்க 2019 வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த நிறுவனத்தை தொடங்குறாங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு ஆரம்பிச்சப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லை, இன்னைக்கு மிகப்பெரிய விஸ்வரூபமாக ஆரம்பிச்சப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஹெட் குவார்டர் இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளுக்கு இதில் பொருட்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனம். ஸோ நிறுவனம் எதில் வராங்கன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வராங்க. அப்படின்னா சார், அந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வரும்போது அவங்க ஹெல்த் கேர் பர்பஸில் வராங்க, ஹெல்த் கேரில் வராங்க. இப்போ இந்த நிறுவனம் EBC எம்பேர் பிட்ஸ் கார்ப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் இதை நம்ம தொடங்கியிருக்கிறாங்க. இந்த எத்திக்கல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். சார், ஆயிரக்கணக்கான நிறுவனம் இருக்காங்க. இது மாதிரி நிறுவனங்கள் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அப்போ இந்தியாவில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ப்ராப்பராக பண்ணக்கூடிய நிறுவனங்களில் ஒரு 10 நிறுவனம், ப்ராப்பராக பண்ணக்கூடிய நிறுவனம் ஒரு 10 நிறுவனம் இருக்குது. அந்த 10ல் ஒரு நிறுவனம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எம்பயர் அப்படிங்கிற நிறுவனம், இந்த தமிழ்நாடு பெஸ்ட் கம்பெனி. அப்போ இந்த நிறுவனம் இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு எத்தனை விதமான லீகல் சர்டிஃபிகேட் வாங்கணுமோ அத்தனை விதமான லீகல் டாக்குமெண்ட் வாங்கி இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் எம்பேர் நிறுவனம். ஸோ அப்படி என்ன சார், MSME அப்படிங்கிற அவார்டு இன்னைக்கு அந்த சர்டிஃபிகேட், ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட், FSSAI அப்படிங்கிற இன்னைக்கு ஃபுட் அகாமடி அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ சார் விநியோகஸ்தர் இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேத்துக்கு மேலே இதில் விநியோகஸ்தர் இருக்காங்க. இதில் ஒரு 6 லட்சம் பேத்துக்கு மேலே ப்ராடக்ட் கன்சியூமராக இருக்காங்க. எத்தனை வருஷத்துலங்க? 7 லட்சம், 7 வருஷத்தில் 6 லட்சம் பேத்துக்கு மேலே இதில் ப்ராடக்ட் கன்சியூமராக இருக்கிறாங்க. அன்றாடம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இப்படி இருக்காங்க. ஸோ அப்படி பெஸ்ட் ஸ்டார்ட் அப் இன் கம்பெனி இந்த அவார்டு அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இனோவேட் ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ் IDEA அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த அவார்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இந்த அவார்டெல்லாம் எதுக்கு சார் கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 6 லட்சம் பேத்துக்கு மேலே நோயின் பிடியிலேருந்து அவங்கள விடுவித்து கொண்டு வந்ததுனால அப்படிங்கிற அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சரி, ISO தரச்சான்று, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம நிறுவனத்தின் ப்ரொஃபைல் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு நிறுவனம். சரிங்களா? அப்போ நிறுவனம் இன்னைக்கு 7 வருஷமா ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு இருக்க நிறுவனம். அடுத்து தலைமுறைக்கு நமக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க சார். இன்னைக்கு MD திரு பாரதிராஜ் அவர்கள் இவர் இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது இவர் காலத்துக்கு அப்புறமும் இவரோட சன் ரன் பண்றதுக்கான அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கம்பெனியில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தலைமுறைக்கும் இந்த வியாபாரத்தை ரன் பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நிறுவனம் அந்த மாதிரி பக்கா சர்டிபிகேட் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட ப்ரொஃபைல் அது. அடுத்த பார்த்தீங்கன்னாக்க இதில் எதில் வராங்க பேர் நிறுவனம் அப்படின்னா, ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, பர்சனல் கேர் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, பியூட்டி கேர் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஹெர்பல்ல வச்சிருக்காங்க, அதாவது ஆயுர்வேதா பெட்செட்ல வச்சிருக்காங்க.
இந்த பொருட்கள் பூரா நம்ம கிச்சனில் மேக்சிமம் நம்ம கிச்சனில் மிளகு, திப்பிலி, சோம்பு, ஜீரகம், இஞ்சி இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கிச்சன்லேயே பார்க்குறோம். அது பூரா உணவு பட்டியலில் வருது. அது மாதிரி இது பூரா மருந்து அல்ல, உணவு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மருந்து அல்ல, உணவு. அப்போ அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் வராங்க. அப்போ என்னென்ன அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கன்னா ஜிஎம்பி சர்டிஃபிகேட், ஆயுஷ் சர்டிஃபிகேட், ஆயுஷ்கான் சர்டிஃபிகேட், HACCP சர்டிஃபிகேட், இன்னைக்கு ஹலால் சர்டிஃபிகேட். இன்னைக்கு உலக நாடுகளில் கல்ஃப் கண்ட்ரிலாம் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஹலால் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. FDA சர்டிஃபிகேட். இப்படி இந்த சர்டிஃபிகேட்லாம் இந்த ஹெல்த் கேரில் நமக்கு கொடுக்குறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் இதில் ஹெல்த் கேரில் நமக்கு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதெல்லாம் நாம் ஏன் எடுத்துக்கணும்? இன்னைக்கு மக்களுக்கு அதான் நம்ம சொன்னது போல் பணம் சம்பாதிக்கிறோம், ஆரோக்கியம் சம்பாதிக்கிறோமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு மனிதன் அப்படின்னா அவரோட வாதம், பித்தம், கபம் இது 3ம் சமமாக இருக்கணும். அவங்க இன்னைக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க இயற்கை உணவு சாப்பிடுவாங்க. இயற்கையாக அவங்க வீட்டில் அடுப்பு இருக்காது, சமையல் இருக்காது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய என்னென்ன விஷயம் இருக்கோ அது பூரா சாப்பிடுவாங்க. அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம அடுப்பு எடுத்து வீட்டுக்குள்ளே நீங்கள் பரநிலை வையின்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாம் சமைச்சு சாப்பிட்ற மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு. முன்னொரு காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு, இந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்ற விளைவு நம்ம செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. பல லட்சம் கோடி செல்களால் ஆன கூட்டமைப்பு தான் நம்ம ஹியூமன் பாடி, மனித உடம்பு அப்படிங்கிறது இருக்கு. பாருங்க, கீழே செல்களில் நம்ம உடம்பு ஆரம்பிக்குது, அப்புறம் திசுக்களாக இருக்குது, கூட்டமைப்பாக இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஆர்கனாக அது உருவாகுது. அப்புறம் ஆர்கன் சிஸ்டம், இதயம், கல்லீரல், குடல் பகுதி, கிட்னி, இது மாதிரி ஆர்கன் சிஸ்டமாக இருக்குது. அதுதான் நம்ம ஹியூமன் பாடியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட் பூராமே செல்களுக்கு ஊட்டமளிக்கும் சிகிச்சை. நம்ம உடம்புல எங்கெங்க செல்கள் குறைபாடு இருக்கோ அதை பூரா நிவர்த்தி பண்ணிட்டு புதிய செல்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் பூரா உற்பத்தி பண்ணியிருக்காங்க நம்ம பாரதி ராஜா சார் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சே ஆகணும். நிறைய மக்களை இன்னைக்கு டாக்டரால் சில விஷயங்கள் முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை கூட இவங்க இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனம். ஒரு 3 to 6 மாதம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் உள்ள பொருட்கள்லாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எந்த நோயாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 110 விதமான நோய்களுக்கு நிரந்தர தீர்வு, முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எம்பேர் நிறுவனம். இதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செல்கள்லாம் எவ்வளோ நாள் நம்ம உடம்புல உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பிளட் நியூட்ரிபெட்ஸ் அப்படிங்கிறது 1.5 நாள் தான் அது இருக்குது. இந்த ஸ்டொமச் அப்படிங்கிற செல்கள் பார்த்தீங்கன்னா 2 days இருக்கும். கீழே பாருங்கள். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எப்திக்கல் அப்படிங்கிறது 2.4 days தான் இருக்கும். கோலன் அப்படிங்கிறது 3 to 4 நாள் தான் இருக்கும். பிளேட்லெட் அப்படிங்கிறது 10, நம்ம உடம்புல பிளேட்லெட் ரொம்ப முக்கியமானது. பிளேட்லெட் அப்படிங்கிறது நீங்கள் நாட்டில் நிறைய சொல்லுவாங்க. அந்த 10 நாள் தான் அது உயிரோடு இருக்கும். ஸ்கின் செல்ஸ் அப்படிங்கிறது 10 to 30 நாள் அப்படிங்கிறது இருக்கும். ரெட் பிளட், அதாவது சிகப்பு பிளட் அணுக்கள் சொல்லுவாங்க, செல் அப்படிங்கிறது ஒரு 120 நாள் அது இருக்கும். உடம்புக்கு ரொம்ப முக்கிய அத்தியாவசியமான அந்த செல்கள். லிவர், இது மாதிரி நிறைய அதில் போட்டிருக்காங்க. பிரெயின் செல், நம்ம பிரெயினில் இருக்கிறது மட்டும்தான் லைஃப் லாங்காக நம்ம உடம்புல இருக்கும். அதுதான் அறுவை சிகிச்சை பண்ண முடியாத ஒரு பிரெயின் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நம்ம உடம்புல இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அறுவை சிகிச்சையே பண்ண முடியாத ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளோட பிரெயின், ஹியூமனோட பாடியில் பிரெயின் அப்படிங்கிறது. அது நம்ம லைஃப் லாங்காக நம்ம உடம்புல அப்படி இருக்கும். அப்போ இது மாதிரி சில விஷயம் நம்ம செல்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புக்கு தேவைய எனர்ஜி எங்கேருந்து சார் கிடைக்குது அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இப்படி பஞ்சபூதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பெரும்பாலான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா நிலம், விவசாயம், இது மாதிரி சில விஷயங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலம், நீர், தண்ணீரில் நிறைய நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். காற்று, காற்றுலையும் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், அதுவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நெருப்பு, ஆகாயம், இந்த பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சத்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நிலம், நீர், காற்று இது 3மே கெட்டு போச்சு. இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. காற்று மாசாயிடுச்சு, இன்னைக்கு லாரி புகையை தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நீர், முன்னெல்லாம் காவேரி தண்ணியில் ஓடி வர தண்ணியை அப்படியே மோண்டு குடித்தோம். இப்போ குடிக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா நீர் இன்னைக்கு
அல்குலைனாக இருந்த நீர் இன்னைக்கு அசிட்டிக்காக மாறி போச்சு. அப்போ நிலம் அதையும் இன்னைக்கு விவசாயம் பண்ணுறங்கிற பேரில் பன்னாட்டு நிறுவனங்கள் உரம் இது மாதிரிலாம் கொடுத்து நம்ம நிலத்தை கெடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கேன்சர் வந்தால் பரவாயில்ல, பிறக்கிற குழந்தைக்கு கேன்சர் என்ன காரணங்க? தாய்ப்பால் இன்னைக்கு நஞ்சாயிருச்சு. அந்த மாதிரி விஷத்தன்மைகள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நமக்கே தெரியாது. ஆனால் இது விதி, எழுதப்பட்ட விதி, சாப்பிட்டு தான் ஆகணும். நமக்கு அதுக்கு அடிக்ட் ஆயாச்சு. அப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ நோயில் பிடியிலிருந்து வெளில வரணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அன்னைக்கே இதை இப்படிலாம் மனிதன் மாறுவான் அப்படின்னு அன்னைக்கே திருவிழா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவிழெல்லாம் கணிச்சு வச்சிருக்கிறார். இந்த நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அதாவது பார்த்தீங்கன்னாக்க நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது வழிவகுக்கும். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், சக்கரை வியாதின்னு போகிறோம். அவரு கணையத்தில் இன்சுலின் சுரக்காததான் சக்கரை வியாதின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து இன்சுலின் மட்டும்தான் கொடுக்குறாரு. அப்ப கணையத்தை ரிப்பேர் பண்ணி அதை சரி செய்யுமானா கண்டிப்பா இல்லை. கணையம் செய்யக்கூடிய வேலையை இன்சுலினை அவர் உள்ள செலுத்துறாரு. மாத்திரை வடிவிலையோ அல்லது ஊசி வடிவிலையோ இன்சுலின் கொடுக்குறாங்க. அப்ப அவர்கிட்ட ரெகுலர் கஸ்டமரா நம்ம போயிட்டே இருப்போம் டாக்டர். நம்ம அதுக்காக டாக்டர் குத்தம் சொல்லலை. டாக்டர் நமக்கு தேவையான ஒருத்தர் தான். அவரு ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு ஆபரேஷனுக்கு, இதனால சில விஷயங்கள டாக்டர் நமக்கு தேவை. ஆனா நம்ம கையில, நம்ம அஞ்சலை பொட்டியில, நம்ம வீட்டிலேயே சில விஷயங்கள், மூலிகைலாம் இருக்கு. நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பெரும்பாலான மூலிகைகள், உலக நாடுகள் மத்தியில நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க. என்ன காரணம்னா இது நோயின் மூலக்கூறு, அந்த ரூட் கார்ஸா போய் அதை கண்டறிந்து அதை சரி செய்யுது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட விஞ்ஞானிகள், சித்தர்கள் பெருமக்கள். இன்னைக்கு 5000 வருஷம் பாரம்பரியமிக்க நம்ம மூலிகையெல்லாம் இன்னைக்கு நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம எம்பேர் நிறுவனம் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப 3 to 6 மாசம் எடுக்கிறப்ப சுகர் நோயிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம். எப்படியாப்பட்ட நோய்க்கு என்ன வேணான்னு பேர் வச்சுக்கோங்க. இதை ஒரு 3 to 6 மாசம், ஒரு 7 மாசம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த நோயிலிருந்து விடுபட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம எம்பேர் நிறுவனம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய மூலிகைகள் என்ன சிறப்புகள் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, நச்சுகள் முற்றிலும் நீங்குகிறது, கெட்டதை அழிக்கிறது, நல்லதை பெருக்குகிறது, ஈக்கைத்தன்மையை பல 100 மடங்கு பெருக்குகிறது, ஊடுருவி செல்கிறது, இறந்த செல்களை முற்றிலும் அகற்றி புதிய செல்களை புதுப்பிக்கிறது, செல்களின் செயல்திறனை அதிகரிக்கிறது, வாதம், பித்தம், கபம் இதை 3ஐயும் சரி விகிதத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் நமக்கு வரும். அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள், எண்ணில் அடங்கா விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப என்னதான் சார் பொருட்கள் இருக்கு நம்ம பேக்கேஜில், நம்ம நிறுவனத்தில், இந்த நிறுவனத்தில் நாம இணையறதுக்கு ஒரு 2 விதமான பேக்கேஜ் வச்சிருக்கிறாங்க. என்ன சார் பேக்கேஜ்? இந்த நிறுவனத்தில் நம்ம இணையணும், என்ன சார் இது மாதிரி வாங்கணும், நானும் இது மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும். இதுல 2 விதமா நம்ம இணையலாம். ஒன்று, ஒரு பேக்கேஜை வாங்கி நம்ம கஸ்டமரா, நம்ம உடம்ப நம்ம தூய்மைப்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான் இதில் வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு கஸ்டமரா இருக்கலாம். இன்னொன்று, ஒரு விநியோகரா இந்த வியாபார வாய்ப்பை எடுத்து பண்ணி நம்ம ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாய்ப்பு போகிறோம். அதை படிப்படியாக சொல்றேன் பாருங்க. அப்படி இணையத்துக்கு ஒரு 4 விதமான பிரீமியம் ப்ராடக்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த 4 விதமான ப்ராடக்ட், பிரீமியம் ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது டெய்லி ஃப்ரெஷ் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் இன்றியமையாத ஒரு பொருள்னு சொல்லலாம். நம்ம உடம்புல கழிவுகளின் தேக்கம் தான், நம்ம சொன்னது போல கழிவுகளின் தேக்கம் தான் நோயா மாறுது. நம்ம உடம்புல இறந்த செல்கள்லாம் அங்கங்கே போய் தங்குறது, அது நோயா மாறுது. அப்ப கழிவுகள், உடம்புல இருக்கக்கூடிய இறந்த செல்கள், மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டெய்லி ஃப்ரெஷ் நமக்கு வழங்குது. இதில் உள்ள என்னன்னா பைலம் உமி, அதாவது இசப்கோல் அப்படிங்கிறது, அதை பார்த்தீங்கன்னா கடுக்காய், சிவத்தை, நுண்ணுயிர்கள், இதில் புரோட்டோபயோட்டிக் இது மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது என்ன பண்ணுது? பவுடர் ஷேப்பில் வச்சிருக்கிறாங்க. பவுடர் பல வகையான பழங்கள், காய்கறிலாம் எடுத்து பவுடர் ஷேப்பில் வச்சிருக்காங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கெலாம், மாலை 6 மணிக்கெலாம் நீங்கள் ஒரு பாக்கெட், ஒரு 30 பாக்கெட் இருக்குல்ல, ஒரு பாக்கெட் எடுத்து அதில் தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டு படுத்துட்டோம்னா காலையில் நம்ம உடம்பு நல்லா ஃப்ரீ பண்ணி விட்ருவோம். அதான் டெய்லி ஃப்ரெஷ்ங்கிறது. இது ஒரு 1800 இதோட ப்ராடக்டோட காஸ்ட்டு. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு நமக்கு உடம்புல கெட்ட கழிவுலாம் போயிடுச்சு, நம்ம உடம்புக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. அப்போ எனர்ஜிக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்டி ஸ்டொமக்கில், வெறும் வயிற்றுல ஒரு 15 ml டெய்லி வில் அப்படிங்கிற ஜூஸ், டெய்லி வில் ஜூஸ் இன்னைக்கு 42 ஹெர்பல் ஃப்ரூட்ஸ் நமக்கு வச்சிருக்கிறாங்க. பெர்ரி ஜூஸ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4000 கலோரிகள் ஒரு 15 ml அந்த ஜூஸில் நமக்கு கிடைச்சிடும். இது 1800 ரூபா.
500 ml 1800 ரூபா. இது என்ன சார் செய்யும்? உடலுக்கு செல்களை புதுப்பிக்கும் வேகத்தை அதிகரிக்கிறது, உடல் செல்களை ஆக்சிஜனுக்கு புதுப்பிக்கிறது, உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டத்தை இது கொடுக்குறது, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, ரத்தத்தை அதிகரிக்கிறது, சுத்தப்படுத்துது, ஹார்மோன் குறைபாடுகளை சமநிலை வைக்கிறது. ஹார்மோன்லாம் நமக்கு சமநிலையாக இருக்கும். மாதிரிலாம் சில விஷயங்கள் நிறைய இதில் எண்ணிலடங்கா இன்னைக்கு சர்வரோக நிவாரணி சொல்லலாம். அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. நம்ம பழங்கள்லாம் ஆப்பிள்லாம் போயிட்டு நம்ம வாங்கி 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா விலை காஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எல்லா பழமையும் கலந்து ஒவ்வொரு கிலோ வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 தேவைப்படும். ஆனால் இதில் ஒரு 1800 ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் ஏற்படுத்திருக்காங்க. என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் உணவுல சத்து இல்லை. இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறப்ப இன்னைக்கு சத்துள்ள உணவாக நமக்கு கிடைக்கும், நமக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து டெய்லி க்ளோ. இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹெர்பல் அப்படிங்கிற இன்னைக்கு நிறைய எண்ணிலடங்கா சில மூலிகைகள்லாம் எடுத்து நமக்கு கேப்சூல் வடிவில் வச்சிருக்கிறாங்க. இது முகப்பொலிவை தரும், தோல் ஆரோக்கியத்தை காக்குது, முன்கூட்டியே முதுமையாகிறோம் அதை தடுக்கும், இந்த முடி ஆரோக்கியம், நகத்தை பாதுகாக்கிறது, மன அழுத்தத்தை குறைச்சி மொத்தத்தில் இது உற்சாகத்தை அளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட். நம்ம சப்ளிமெண்ட் அது 90 கேப்சூல் இருக்கும். கேப்சூல் ஃபார்மில் நமக்கு இருக்கக்கூடிய இணை உணவு இது. ஸோ 1800 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப ப்ரீமியம் ப்ராடக்ட், உலகத்தில் ரொம்ப இன்னைக்கு வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் அப்படின்னா இன்னைக்கு அஸ்தாசின் அப்படிங்கிற ஒரு ஆல்கேன்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மீன் எண்ணெய் மாதிரி ஒரு எண்ணெய் வகை. இது சாஃப்ட் ஜெல் கேப்சூல். இது பார்த்தீங்கன்னா இந்த சால்மன் இது என்னென்ன இதில் பாருங்க. அஸ்தாசின் என்பது ஒரு நுண்பாசிகள், சால்மன் அண்ட் மீன் அப்படிங்கிறது ட்ரவுட் மற்றும் இறால்களில் காணப்படும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான உருவாக்கம். சிவப்பு ஆரஞ்சு நிற கரோட்டினாய்டு நிறமையாகும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக இது போற்றப்படும். இது ஃப்ரீ ரேடிக்கலை தடுநிலை ஆக்கும் மற்றும் அலர்ஜியை குறைக்கும் திறனுக்காக உணவு சேர்ப்பான்கள் மற்றும் சரும பராமரிப்பில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொருள், பிரீமியம் ப்ராடக்ட் இது. உலகத்தில் எல்லாருமே இன்னைக்கு மக்கள் பூரா இன்னைக்கு இதுக்காக நிறைய செலவிட்டு இதை வாங்கி சாப்பிட்றாங்க. என்னன்னா ஆரோக்கியமாக இருக்கும், ஃப்ரீ ரேடிக்கல் அந்த இறந்த செல்களை வெளியேறிட்டு புதிய செல்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் உடம்புக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள். கண் பார்வை கோளாறு, இதயத்தின் நண்பன். எல்லாருக்கும் மரணங்கிறது நிச்சயங்க. ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல அவங்களுக்கு சாவுனாங்க. ஏன்னா அந்த கெட்ட கொழுப்பு பறிகிறத அகட்டி வெளியேற்றி நல்ல கொழுப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் உடம்புல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இது பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி மூட்டுகளுக்கு நண்பன், மூட்டில் இருக்க அந்த கோலாஜனை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கண் பார்வைக்கு அவ்வளோ நல்லதுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இது எண்ணிலடங்கா விஷயங்கள் இதில் உள்ள இருக்கு. ஓகேங்களா? இதுவும் 1800. அந்த 4 பொருளுமே ஏதாவது ஒரு பொருள் எடுத்து நீங்கள் ஒரு 3600 ரூபாய்க்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பொருள் சொன்ன பார்த்தீங்களா. அந்த பர்சனல் கேர், பிடி கேர், ஹெர்பல் கேர், இந்த குளியல் சோப்பு, இது மாதிரி சில விஷயங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொருள் இருக்குது. இது பூரா நீங்கள் 90 ரூபாயிலேருந்து 900 வரைக்கும் தான் இதில் விலை. இதை 4500 ஒரு பேக்கேஜில் எடுத்து நாம இதில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பொருள் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொருள், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பேக்கேஜில் ஜாயின் என்ன சார் பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும், இல்லை நம்ம மெம்பர்ஷிப் ஆகணும். என்ன சார்னா ஒரு 3600 ரூபா அல்லது ஒரு 4500 ரூபா இந்த பேக்கேஜில் நம்ம இணைஞ்சு இதில் ஒரு மெம்பர்ஷிப்பாக ஆக முடியும். அப்போ என்ன சார்னா இது பாருங்க, 3600 + 100 ரூபா கொரியர் சார்ஜ் இருக்குது. அந்த கொரியர் சார்ஜும் அதை சொல்லும்போது நம்ம அந்த கொரியர் சார்ஜ் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த வியாபார வாய்ப்பா நீங்க பண்ணணும். இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரா இருந்து இதுல உள்ள பொருட்கள்லாம் வாங்கி நம்ம பயன்பெற்று ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு கஸ்டமரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதான் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் ஆயிடுச்சு. இந்த மெம்பர்ஷிப்பை வச்சு நம்ம இந்த மெம்பர்ஷிப் முற்றிலும் ஃப்ரீயா கிடைக்குது. கஸ்டமரா உள்ள ஒருத்தர் வராரு, அவருக்கும் இது ஃப்ரீயா கிடைக்கும். இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஒருத்தர் உள்ள வராரு, அவருக்கும் இந்த ஃப்ரீயா கிடைக்கும். இந்த 3600 பேக்கேஜ்லயே, இந்த 4500 பேக்கேஜ்லயே நமக்கு இது ரெண்டுமே கிடைச்சிடும். ஸோ இது இந்த வியாபார வாய்ப்பு இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 13 நாடுகளில் இந்த வியாபார வாய்ப்பு இந்த பொருட்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வியாபார வாய்ப்பில் நாம் மெம்பர்ஷிப் ஆகிறது முற்றிலும் ஃப்ரீ. இந்த வியாபார வாய்ப்பு இது உள்ளே வரும்போது இவங்களுக்கு கட்டுற காசுக்கு பொருள் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வியாபார வாய்ப்பு முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. இதுக்காக யார்ட்டையும் 1000, 2000, 3000, 10,000, 1 லட்சம் இப்படி யார்ட்டையும் காசு வாங்குறது இல்லை. முற்றிலும் இலவசமாக இது கொடுக்குறாங்க. இது லைஃப் லாங்காக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி அடுத்த இந்த வியாபார வாய்ப்பு பயன்படுத்தும் போதே இதில் சொல்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு உலக பணக்காரர்ல ஒருத்தர் வாரன் பஃபெட் அப்படிங்கிறது சொல்றாரு. அவரு, நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ உருவாக்கி கொள்ளாவிட்டால் நீ சாகும் வரை உழைத்துக் கொண்டேதான் இருக்கணும். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, கவனிச்சிங்களா?
அப்ப நாம தூங்கினாலும் நமக்கு வருமானம் வரும். அப்படி என்ன சார் வாய்ப்புனா, அப்படிதான் இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய இந்த வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இந்த எம்பையர் நிறுவனம் பேசிவ் இன்கம் அப்படிங்கறத நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நாம இல்லைனாலும் இங்க ஒரு குழு உருவாக்கணும்னா அந்த குழு மூலியமா அவங்க எல்லாரும் சம்பாதிப்பாங்க, நமக்கு இங்க வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்கிறத சொல்றேன். அப்படி நம்ம இந்த வியாபார வாய்ப்பு பயன்படுத்த நமக்கு என்ன சார் கிடைக்குது? சரி சார், எடுத்து பண்ணலாம், மெம்பர்ஷிப்பா எடுத்து பண்ணலாம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி பண்ணலாம். ஓகே சார், என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா இவர் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஜோடியை மேக்ஸ் பண்ணி 1000 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இன்கம். அடுத்து ரீபர்ச்சேஸ். இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே தீர்ந்து போயிருங்க. இதெல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே மாசம் நம்ம ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு சோப்புல இருந்து, குளியல் சோப்புல இருந்து, ஷாம்புல இருந்து எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட். விலை 90 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதுல எல்லாமே நம்ம தீர்ந்து போனாலும் நம்ம மறுபடியும் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் இதுல வாங்குறது சொல்றேன். அப்ப ரீபர்ச்சேஸ்ல ஏன் இதுல வாங்குறது சில அடுத்ததா சொல்றேன் உங்களுக்கு. அந்த ரீபர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் 1000 ரூபாயில இருந்து டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க இதுலயும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணாவதா இந்த ரீட்டைல் சேல்ஸ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு 50% ப்ராஃபிட். இப்போ நம்ம வாங்கிட்டோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் இணைஞ்சாச்சு, அல்லது ஒரு கஸ்டமரா உள்ள வந்துட்டீங்க, மறுபடியும் இந்த பொருள்லாம் தீர்ந்து போய் நீங்க வாங்கினா ஆஃப் ரேட்ல கிடைக்குங்க. 50 எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த நிறுவனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த விஷயம் தான். ஒருத்தர் உள்ள வராரு, அவர் பிசினஸே பண்ணலையானு பரவாயில்ல, ஆனா அவர் மறுபடியும் தீர்ந்து போய் வாங்கினா அவருக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர்னா ப்ராஃபிட். அதாவது ஒரு 90 ரூபா பொருள் 45 ரூபா, அப்ப 900 பொருள் 450 ரூபா. இந்த 200 பொருளுமே அதிகபட்ச விலை 900 ரூபா தான். அதுலயும் பாருங்க 50% உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ண உங்களுக்கு ஏற்படுத்திருக்காங்க ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம். இது எவ்வளவு பெரிய விஷயங்க, சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் இதுல இருக்கு. அப்படி ரீட்டைல் சேல்ஸ் இன்கம் அப்படிங்கிறது நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு அடுத்து சொல்றேன் பாருங்க. அதுல ஒரு சோப்பு வாங்கி குளிக்கிறீங்க, அது நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு சோப்பு, ஒரு 10 சோப்பு, ஒரு சோப்புங்கிறது 140 ரூபா எம்ஆர்பி. ஸோ உங்களுக்கு வரும்போது 70 ரூபா. ஒரு 10 சோப்பு வித்தாலே டெய்லி நீங்க 700 ரூபா வீட்டுல இருந்தே சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை இதில் ஏற்படுத்திருக்காங்க. நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பெண்மணிகள் ஒரு நாளைக்கு 5000 சாதாரணமா சம்பாதிக்கிறாங்க. நிறைய பெண்மணிகள் இல்லத்தரசிகள் வீட்டுல எல்லாம் சாதாரணமா 5000 சம்பாதிக்கிறாங்க. உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் இன்கம் அண்ட் ரிவார்டு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்த என்ன சார் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுல இதான் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ வெப்சைட்ல நமக்கு ஏபி, அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இடம் பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ட்ரீல நீங்க உங்களுக்குன்னு பிரத்யேகமா நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஐடியும் பாஸ்வேர்டும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. உங்க ஐடியும் பாஸ்வேர்டும் உள்ள போட்டு போனீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே நீங்க உள்ள பார்த்துக்கலாம். எவ்வளவு எந்த வார இன்கம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இதுல பாருங்க டெய்லி கட் ஆஃப், வீக்லி இன்கம். வீக்லி எவ்ரி மண்டே நமக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள அக்கௌண்ட்ல பணமா வந்து நம்ம சேல்ஸ்க்கான இன்கம் நம்ம எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ல வந்து வருது. ஸோ இந்த வருமானம்லாம் எப்படி தராங்க சார்? இதுல இடைத்தரகரோ விளம்பரதாரரோ இல்லை, இது நேரடி விற்பனை. ஸோ இடைத்தரகருக்கும் டிவி பேப்பர் விளம்பரத்துக்கு போகக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை இங்க நமக்கு வருமானமா தராங்க. இந்த வியாபாரத்தை முற்றிலும் ஒரு வாய்விலை விளம்பரம் நாம தான் பண்றோம், அதுக்கு இங்க இன்கம் தராங்க சார். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்ரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் ஓகேங்களா? அப்ப இந்த வாய்விலை விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த கடையில போய் ஜாலி வாங்கு, அந்த கடையில போய் நகை வாங்கு, இந்த கடையில 2 வீலர் வாங்கு, இது ஏதாவது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த கடையில அன்னைச்ச கடையில போய் மளிகை ஜாமான் வாங்கு, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கும். அங்க நம்ம சொல்ற ஆளு போய் வாங்குறது இல்ல. அந்த கடையில் நமக்கு ஒரு வருமானம் கண்டிப்பா இல்லை. அது பழைய வியாபார முறை. இந்த புதிய வியாபார முறை இதுல நமக்கு வருமானம் இருக்கு. இதுதான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நேரடி விற்பனை துறையில் நமக்கு இன்கம் தராங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பொருளை வாங்கி சாப்பிட்டேன் நான், நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்லாக்க நமக்கு இன்கம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை சார். ஒன்னும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அப்படி நாம சொல்லும் போது இன்கம் தராங்க. எப்படி சார் தராங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற உங்களுக்கு சைட் பிரிச்சிருவாங்க, வெப்சைட்ல இருக்கும். அப்ப ஏல ஒரு நண்பரும் இதுல 3600 பேக்கேஜ் வாங்கி உள்ள வராரு. ரைட்ல பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னாக்க அவர் 4500 பேக்கேஜ்ல எல்லா பொருளும் கலந்து எடுத்து உள்ள வராரு. இப்படி 1/1 எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் வராங்க. 1:1 ரேஷியோல ஒரு ஜோடியை மேட்ச் பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் இன்கம் தராங்க. எப்படி சார்? நம்ம கட்டுற காசுக்கு பொருள் வாங்கியாச்சு. ஸோ இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னல, நல்லா இருக்கு வேணா வாங்கி சாப்பிடுங்க. இந்த வியாபாரத்துக்கு முதலீடு கிடையாது, 0 தான். கட்டுற காசு பொருள் வாங்கிட்டோம், நல்லா இருக்கு வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சில விஷயம் சொன்னதுனால ஒஏபின்னு ஒருத்தர் 2 சேல்ஸ் நடந்ததுனால சேல்ஸுக்கான இன்கம் உங்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 ரூபா, ரீபர்ச்சேஸ் வேலெட்டுக்கு ஒரு 100 ரூபா போக மீதி 800 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணமாவே இங்கே வந்துடும். இந்த ரீபர்ச்சேஸ் போற
ரீபஸ்ல போகுது பாத்தீங்களா 10% 100 ரூபா. அது என்ன சார் பண்ணலாம்னா, நீங்க ரீபஸ் இந்த பொருள்லாம் தீர்ந்து போகுது பாத்தீங்களா, அதுக்கு பணம் கட்டி வாங்க வேணாம். இந்த 100 ரூபா 200 ரூபா 300 இதை சேர்த்து வச்சு கூட வாங்கலாம். இல்ல 100 ரூபாய்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் நீங்க வாங்கிக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது ஏன் அங்க வச்சிருக்காங்கன்னு சில விஷயம் சொல்றோம். அடுத்து ரீபஸ் இன்கம் இருக்கு. அது கம்பல்சரி நீங்க அங்க ரீபஸ் வாங்கி தான் ஆகணும். நம்ம வருமானம் இங்கே வாங்கிட்டு கடையில போய் ஜாமான் வாங்கலாமா? அப்ப நீங்க தீர்ந்து போற பொருள் இங்கேயே வாங்குங்கிறதுக்காக தான் அந்த 100 ரூபா அவங்க பிடிச்சி உங்க வேலட்ல தான் வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க பொருள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அருமையான ஒரு நிறுவனங்க, எக்ஸலண்ட். அந்த ஒரு விஷயமே போதும். அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இதே மாதிரி நானும் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் 2 பேர் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்களா. அப்ப அது மாதிரி அவங்க தலா ஏல இருக்க ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒரு 1000 ரூபா, பியில் இருக்கிற ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவருக்கும் ஒரு 1000 ரூபா கம்பெனி அனுப்பி வச்சிடும். அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சார் நடக்குன்னா, ஏ டீம்ல 2 பேர் சேல்ஸ், பி டீம்ல 2 சேல்ஸ் புதுசா நடந்திருக்கு. அப்ப 2 சேல்ஸ், அது 2 ஜோடி மேட்ச் பண்ணி 2000 ரூபா உங்களுக்கு இன்கம் அன்னைக்கு வருமானம் தருது. அன்னைக்கு உங்களுக்கு கட்டாப்ல கிடைச்சிருக்கும். திங்கக்கிழமை இன்கமா வரும். அப்ப ஏ டீம்ல ஒரு 5 சேல்ஸ், பி டீம்ல ஒரு 4 சேல்ஸ் நடக்குது சார். எது கம்மியா இருக்கோ அதை கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு 4000 இன்கம் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அடுத்து ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒண்ணு அங்க ஏற்கனவே இருக்கும். அப்ப ஏ டீம்ல ஒரு 7 சேல்ஸ் நடக்குது, பி டீம்ல ஒரு 8 சேல்ஸ் நடக்குது. ஏற்கனவே மிச்சம் இருந்த அந்த ஒரு சேல்ஸ் கணக்குல எடுத்து 1 + 7 அதை 8 ஆக்கி நீங்க 8 ஜோடியை மேட்ச் பண்ணி அன்னைக்கு உங்களுக்கு 8000 ரூபாய் இன்கம் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நான் டெய்லி இன்கம் சொல்றேன் சார். டெய்லி கட்டாப்ல சொல்லிட்டு இருக்கேன். டெய்லி இன்கம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. டெய்லி நீங்க 8000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏ டீம்ல ஒரு 10 சேல்ஸ், பி டீம்ல ஒரு 10 சேல்ஸ். உழைப்பு நம்ம உழைப்பு ஒரு இடத்துல கூட வேஸ்ட் ஆகாது. அதனால இந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. இது நமக்கு தலைமுறைக்கும் இந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் அப்படியே இருக்கும். எப்போ வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணி இன்கம் எடுத்துக்கலாம். வீக்கா இருக்க போட்டு நீங்க ஐடி போட உங்களுக்கு இன்கம் அப்படி ரிலீஸ் ஆகிக்கும். ஸோ ஏ டீம்ல 10, பி டீம்ல 10 சேல்ஸ்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு 10000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க நினைக்கலாம் 10 சேல்ஸுக்கு மேல 13 சேல்ஸ் 13 சேல்ஸ் வருது. ஆனா 13000 கிடைக்கணும். ஏன் சார் இங்க 10000 தான் போட்டிருக்காங்க? ஏன்னா டெய்லி சீலிங் வந்து 10000. ஒரு அதிகபட்சம் இந்த வியாபார வாய்ப்புக்குள்ள ஒரு 4500 கொடுத்து உள்ள வந்தவங்க அவங்க கட்டின காசுக்கு பொருள் வாங்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு முதலீடு இல்லாம அதிகபட்ச வருமானம் 10000 தான் தருவேன்னு சொல்லி கம்பெனி சீலிங் லிமிட் வச்சுட்டாங்க. இதுவே பெரிய அமௌண்ட் சார். அப்படி வாங்குறவங்க இருக்காங்க, காமிக்கிறவங்களுக்கு போட்டோலாம். உங்களை அழைச்சி யாரு காமிக்கிறாங்களோ அவங்க அதை காமிப்பாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 10000ங்கிறதே பெரிய விஷயம் சார். அப்ப மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க இருந்தா சொல்லுங்க, நான் கூட வரேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் இது ஏற்படுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல ஜாயினிங்ல உள்ள வரவங்களுக்கு இது இன்கம். அதை கீழே போட்டிருக்காங்க பாருங்க. டெடிகேஷன் 5%, டிடிஎஸ் 5%, 10% ரீபஸ் வரட்டு. இது போக நமக்கு இன்கமா நம்ம அக்கௌண்ட்ல மீதி பணமா வந்து வருது. டெய்லி கட்டாப்பு, வீக்லி இன்கம் அப்படிங்கிற வாய்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் இன்கம். இதுவுமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க. ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு, வியாபாரமே அவர் பண்ணலைனாலும் நம்ம சொன்னது போல இன்னைக்கு இதுல உள்ள பொருட்கள்லாம் வாங்கி அவர் வீட்டில் வச்சு வித்தாலுமே இதுல பெரிய இன்கம் இருக்கு. ஒரு பாருங்க, நோ காஃப் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பல் காஃப் சிறப்பு இருக்கு, அதாவது சளி சிறப்பு இருக்கு. இது எம்ஆர்பி 220 ரூபா. நீங்க மெடிக்கல்லாம் போய் வாங்க, எம்ஆர்பி விலைக்கு தான் தருவாங்க. 1 ரூபா குறைச்சு கொடுக்க மாட்டான், எம்ஆர்பி விலை தான். சரிங்களா? இந்த அப்போலோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏதோ பாயிண்ட்டுக்காக 1 ரூபா ஏதோ குறைச்சு கொடுப்பான். எல்லா மெடிக்கல்லையும் எம்ஆர்பி விலை தான் கொடுப்பான். அப்ப இந்த நிறுவனம் பாருங்க, அதை டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஜாயின் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு தராங்க? 110 ரூபாய் தராங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்ப 110 ரூபா நமக்கு நம்ம யூஸுக்காக வாங்கினாலும் 110 ரூபா ப்ராஃபிட். அல்லது வாங்கி ஒருத்தருக்கு விற்கிறோம், சரி சிறப்பு. அடுத்த ரிசல்ட்டுங்க, உடனே சளியெல்லாம் முறிஞ்சு உடனே வரதை ஒரு 10 நிமிஷத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி பொருளுங்க. சளி முறிஞ்சு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கக்கூடிய சளி முறிஞ்சு மூக்குல ஊத்துறத நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல நடக்கும் அது. அந்த மாதிரி ஒரு பொருள் இது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நீங்க வாங்கி ஒரு விற்கிறீங்க, ஒருத்தருக்கு விற்கிறீங்கன்னா 220 வரைக்கும் நீங்க வித்தரலாம். 110 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். உங்க கடையில வச்சு, உங்க வீட்டு கடையில வச்சு நீங்க விற்கலாம். அது மாதிரி நிறைய வீட்டு கடைன்னு சொல்லக்கூடிய ஹெர்பல் ஸ்டோர் நிறைய வச்சிருக்காங்க. பெண்மணிகளும் நிறைய அப்படி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்குங்க ப்ராடக்ட் ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இதுல, இந்த ரீட்டைல் சேல்ஸ்ல மட்டும். சரிங்களா? எனக்கு யாருமே தெரியாது சார், நான் வீட்டுல வச்சு விற்கிறேன் சார், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க இங்க. அது மாதிரி நிறைய ஏற்படுத்திருக்காங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 10000 பொருள் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஸோ 5000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். வேற லெவல் ப்ராடக்ட் சார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு நிறுவனம் உலகத்திலே கிடையாது. இது ஏற்படுத்திருக்காங்க. இது ஒரு பிளான் சிஸ்டம்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. எம்டி பாரதிராஜா சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்த பார்த்தா ரீபர்ச்சேஸ் இன்கம். இந்த பொருள்லாம் தீர்ந்து போனா நம்ம குழுவில் இருக்கவங்க ஒரு 50, 100 பேர், 200 பேர் இப்படி குழுவில் வந்துருவாங்க. நீங்க டைம் டார்கெட்லாம் கிடையாதுங்க. உங்க ஃப்ரீ பேட்ஸ். நீங்க எப்போ வேணாலும் அந்த வியாபாரம் வாய்ப்பு நீங்க பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம். உங்க வியாபாரம், நீங்க தான் முதலாளிங்க, நீங்க தான் பிசினஸ் ஓனர்.
ஸோ இந்த வியாபாரத்தை நீங்க போய் சொன்னீங்கன்னா அன்னைக்கு இன்கம், சொல்லல உங்க பர்சனல் வேலை இருக்கு அன்னைக்கு இன்கம் இல்லை, சரிங்களா? போய் சொன்னீங்கன்னா இங்க இன்கம் தராங்க சார். எவ்வளவு சேல்ஸ் நடக்கும் அதுக்கான இன்கம் உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா? அப்ப அது மாதிரி உங்க குழுவில் ஏ டீம்ல ஒரு 100 பேர், ஒரு பி டீம்ல ஒரு 100 பேர், டைம் ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷம் கூட டைம் எடுத்துங்க, உங்க விருப்பம் தான். நம்ம ஸ்பீடை பொறுத்து நம்ம உழைக்கணுங்கிற எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்க இன்கம், அந்த அளவுக்கு நம்ம குழு பெரிய ஸ்ட்ரக்சரா உருவாகும். அப்ப இந்த 200 பேருமே அவங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்குவாங்க. குறைஞ்சது மாசத்துக்கு தீர்ந்து போற ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்படி வாங்குறப்ப இங்க அதுல ரீபர்ச்சேஸ் இன்கம் தராங்க. இது 2வது இன்கம் இல்ல 3வது இன்கம். 3வது இன்கம் ரீட்டைல் ப்ராஃபிட் பார்த்துட்டோம், சாரி 2வது இன்கம் ரீட்டைல் ப்ராஃபிட் பார்த்துட்டோம். 3வது இன்கம் ரீபர்ச்சேஸ் இன்கம். தீர்ந்து போய் எவ்வளவு வாங்குறாங்களோ அதுக்கு அங்க பாருங்க. ஒரு பிவிங்கிறது வருவாங்க. ஏ டீம்ல ஒரு 10,000 பிவி அந்த மாதிரி குழுல வாங்குறாங்க. பி டீம்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு 10,000 பிவி வாங்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வருமானம் உங்களுக்கு 10% 1000 ரூபா உங்களுக்கு வந்துடும். எவ்வளவு பெரிய விஷயங்க, வேற லெவல். அந்த மாதிரி இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இது மாதிரி பாத்தீங்கன்னாக்க நமக்கு எவ்வளவு நடக்குது அதுக்கு மாதிரி இன்கம் கொடுக்குறாங்க. இதுலயும் டெய்லியும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சீலிங் வச்சிருக்காங்க. இதுலயும் அப்ப 3 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இங்க ஏற்படுத்திருக்கிறாங்க. சரி, இது பெரிய இன்கம்ங்க, இன்கம், பெரிய இன்கம், சேர்க்காமையே இன்கம். நீங்க உங்க பாணிக்கே வர சேர்க்கிறேன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி சேர்க்காமையே இங்க இன்கம் கிடைக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண, ஒரு குழு உருவாக்குறதா நமக்கு வேலை. அதை உருவாக்கிட்டா இங்க ரீபர்ஸ்ல பெரிய இன்கம் இருக்கு. அது மாதிரி ரேங்க் அண்ட் ரிவார்டு, இதுதான் பெரிய கம்பெனி. பாருங்க, பணம் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அதுக்கான ரிவார்டு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி மேலும் அடுத்த நிலைக்கு வளர்த்து கொண்டு போறாங்க. இந்த மாதிரி ரேங்க் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா பிரான்ஸ் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க் கொடுத்துறாங்க உங்களுக்கு. அது மாதிரி ரேங்க் வந்தாதான் கம்பெனில மிகப்பெரிய ஒரு மரியாதை கிடைக்குதுங்க. இதுல உள்ள சமுதாயத்துல மக்கள் போய் பேசும்போது நான் இந்த ரேங்க்ல ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்றீங்களா, அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் பிரான்ஸ் ரேங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் டூல் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்கு, ஒரு டைரி, இது மாதிரி இருக்கக்கூடிய டைரி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு லீடர் மூலியமா கிடைக்கும். அதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அப்படி சில்வர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி ரேங்க் கொடுத்துறாங்க. அதுக்கு என்ன சார் பண்றாங்க கம்பெனினா, அது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏற்காடு அப்படிங்கிற ட்ரிப், எல்டிபி அப்படிங்கிற நம்ம ஒரு ட்ரைனிங்கோட ஏற்காடு ட்ரிப் டூர் கூட்டு போறாங்க. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா பேல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரேங்க் கொடுத்து உங்களுக்கு கொடைக்கானல் ட்ரிப் கூட்டு போறாங்க எல்டிபியோட. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 lakh நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, ரூபி எக்ஸிக்யூட்டிவ் இந்த கம்பெனியோட ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ரேங்க்னா அது ரூபி. 1 லட்ச ரூபா அப்படிங்கிற ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் சம்பாதிச்சிருப்போம். அது பேல் அது ரூபி அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க்ல இருப்பீங்க. அப்போ ஒரு கேரளா ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்துருச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா எமரால்டு அப்படிங்கிற ரேங்க் கோவா ட்ரிப் கிடைச்சிடும். போன வாட்டி நாங்களாம் கோவா போயிட்டு வந்தோம். அது அச்சீவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, டீம் மூலியமா போயிட்டு வந்தோம். ஒரு 65 பேர் வேற லெவல்ல இருந்துச்சு. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சவங்களுக்கு ஓப்பல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ரேங்க் கொடுத்துறாங்க. தாய்லாந்து ட்ரிப் கூட்டு போறாங்க சார். எவ்வளவு பெரிய விஷயம் சார். அப்ராட் இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம நாட்டை விட்டு வெளியில கடல் தாண்டி கூட்டு போற ஒரு நிறுவனம் நம்ம எம்பேர் நிறுவனம். அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா கோல்டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரேங்க் அப்படி கொடுத்துறாங்க. உங்களுக்கு பைக் ஃபண்ட் கொடுத்துறாங்க. 25 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க, 25 லட்சம் சப்பேருங்கிற ரேங்க் கொடுத்தாங்க. கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க சார். 25 லட்சம் சம்பாதிச்சிட்டா நம்ம காசுலயே நம்ம கார் வாங்கிக்குவோம். ஆனா இருந்தாலும் கம்பெனி உங்களுக்கு கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க சார், ஃபுல்லி பெய்டு, வேற லெவல் சார். அப்புறம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க, பிளாட்டினம் ரேங்க் கொடுத்துறாங்க. ஹவுஸ் பண்ணுங்க, நீங்க வீடு கட்டி குடி போறதுக்கான ஒரு ஹவுஸ் பண்ணு கம்பெனியே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. 50,000 நம்ம காசு நம்ம கிட்டே இருக்கும். அதான் முக்கியம். நீங்க நல்லா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரேங்க் கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா மாறிடுறீங்க சார். கம்பெனி கிடைக்கக்கூடிய லாபத்துல இருந்து பங்குதாரரா நீங்க மாறிடுறீங்க. வேற லெவல். இது மாதிரி ஒரு உலகத்துல ஒரு கம்பெனி இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. நோ டைம் லிட். நீங்க எப்பனாலும் இந்த வியாபாரத்தை ஃப்ரீ பர்ஸா பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது நாம என்ன சார் பண்ண போறோம் அடுத்தது, நெக்ஸ்ட் பை ப்ராடக்ட் 3600 பேக்கேஜ் அல்ல 4500 பேக்கேஜ் எடுத்து உள்ள ஜாயின் பண்ணுங்க. கெட் யுவர் ஐடி ஃப்ரீயா கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த ப்ரிப்பேர் நேம் லிஸ்ட் ஐடியல் ஃப்ரம். நீங்க ஒரு நேம் லிஸ்ட் எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை உங்க இந்த ப்ரோக்ராம் யாரு காமிச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி கொடுங்க. அல்லது எங்கிட்ட காமிச்சு கொடுங்க. இல்ல இந்த மீட்டிங் காமிச்சு கொடுங்க. இந்த மாதிரி இருக்கு, ஜூம் மீட்டிங் இருக்கு, அல்லது இது மாதிரி யூடியூப்ல மீட்டிங் இருக்கு, இது மாதிரி காமிச்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க, இல்ல நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம முதல் போடல இல்ல, ஒன்னும் நஷ்டமா போறது இல்ல. உங்க வேலையை பார்த்துக்கிட்டே நீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்களோ அந்த பிசினஸ் பார்த்துக்கிட்டே, அது உங்க எந்த கடை நடத்திக்கிட்டீங்களோ அந்த கடையை பார்த்துக்கிட்டே, நீங்க டாக்டரா இருக்கலாம். நீங்க டாக்டர்ல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார். நிறைய டீச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வக்கீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார். வேற லெவல் சார். யாரு வேணா காமிங்க இந்த ப்ரோக்ராம். ஏன்னா ஒயிட் காலர் பிசினஸ், ஜென்யூன் பிசினஸ்.
வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய நீங்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து ட்ரைனிங் இருக்குது. இது மாதிரி மீட்டிங் நீங்கள் ஜூம் வாயில மீட்டிங் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் சப்போர்ட்லாம் எடுத்து நம்ம இந்த பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். உங்களுக்கு சரி நிறைய விஷயம் சொல்லி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். எங்கள் கூட நீங்கள் நின்னா போதும், உங்களை ஜெயிக்க வைக்க நாங்கள் இருக்கோம் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இளைய தலைமுறை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.